எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எதுவும் பெரிய பாசிட்டிவாலாம் இல்ல. ரொம்ப நெகட்டிவா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட் அதனால நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலா ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து நிஃப்டி டவுன் சைட்ல சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 3% கிட்ட நிஃப்டி கீழ போயிருச்சு. க்ளோசிங்கும் ரொம்பவே வொர்ஸ்ட் க்ளோசிங் தான். ஒரு 650 பாயிண்ட் கிட்ட டவுனு, 662 பாயிண்ட் டவுனு. பேங்க் நிஃப்டியும் அதே மாரி தான். நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுவும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 மார்க்கெட்டும் கன்டினியூஸா டவுன் சைட் ட்ரெண்ட் தான் இன்னைக்கு. யூசுவலாவே குளோபல் மார்க்கெட்ஸ் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ரீசென்ட் டேஸ்ல கேப் டவுன் ஆவும். கேப் டவுன் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி ரிகவரி ஆக ட்ரை பண்ணோம். ஒரு ஒரு நாள் ரிகவரி ஆயிடும். இல்ல அப்படின்னா ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிட்டு போயிடும் ஓப்பன் ஆன இடத்துலயே. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லிங் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்ல நெறைய ப்ராப்ளம் சொல்றாங்க. ஸோ எந்த ப்ராப்ளத்துக்கு கீழ உழுது அப்படின்னு உண்மையாலே யாருக்கும் தெரியாது. இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மார்க்கெட் மேல கட்ட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தர கேட்டா போன வாரம் வந்த பட்ஜெட் சரியில்லன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர கேட்டா யுஎஸ்ல ரெசெஷன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர கேட்டா ஜப்பான் இஷ்யூன்னுவாங்க. ஸோ அந்த மாரி விட்டா இவனுங்க பங்களாதேஷ் இஷ்யூ கூட மார்க்கெட்டு கவுந்ததுக்கு காரணமா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மார்க்கெட் ஃபால் ரொம்ப காமன் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2.5% பேங்க் நிஃப்டி விழுறது, நிஃப்டி 2.5% விழுறதெல்லாம் யாரும் பார்க்காத ஒண்ணுலாம் கிடையாது. ஈவன் HDFC ரிசல்ட் டைம்ல கூட இந்த 2.5% பேங்க் நிஃப்டிலாம் விழுந்துச்சு. ஒண்ணும் புதுசு கிடையாது. பட் சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்கு அவ்வளோதான். கொஞ்சம் இல்ல நல்லாவே ஏறி இருக்கு. 40% இன்ட்ராடேல ஒரு 50% கிட்ட நல்லா ஏறிச்சு. க்ளோசிங் ஒரு 42% க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஃபியர் கொஞ்சம் அதிகமா இருக்கு டவுன் சைட்ல. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டு ரொம்பவே ஹையா இருக்கு. ஸோ அதனால கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதனால கரெக்ட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து. மார்க்கெட் நாளைக்கும் டவுன் சைட்ல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு சைடு ஜப்பான் அது அவங்களோட இஷ்யூ. ஸோ அது தனி இஷ்யூ இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது ஒரு சைட்ல டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லா மார்க்கெட்டும் கரெக்ட் ஆகும்போது நம்ம மார்க்கெட் கொஞ்சம் கூட சேர்ந்து லைட்டா தான் கரெக்ட் ஆகுது உண்மைய சொல்லணும் அப்டின்னா. மிச்ச மார்க்கெட்லாம் 10, 15% விழும்போது நம்ம மார்க்கெட் 2%, 2.5% தான் விழுது. ரொம்ப வீக்கா இருக்கு அப்டின்லாம் மார்க்கெட்ட சொல்ல முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா செல்லிங் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ அப்டின்னும்போது ஸ்பெசிஃபிக்கான செக்டார் சைட்லாம் ஒண்ணும் கிடையாது. மார்க்கெட்டு கம்ப்ளீட் கரெக்ஷன்ல இருக்கு. ஈவன் லைக் எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் கேப்ஸ் அந்த அளவுக்கு விழல. பார்த்தீங்க அப்டின்னா மிட் கேப் 2.6 தான் நிஃப்டி 2.68. ஸோ அப்டி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதே மாரி பேங்க் நிஃப்டி 2.4 தான். யூசுவலாவே நீங்க நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்க அப்டின்னா, பேங்க் நிஃப்டியோட கொஞ்சம் அதிகமா மூவ் ஆகும். பட் கடைசி லைக் லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நாள் நிஃப்டி நல்லா டவுன் ஆகும்போது 200, 300 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி ஸ்டில் லைட்டா பாசிட்டிவ் டூ நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அப்ப மிட் கேப் கிரீன்லயே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அப்டின்னும்போது லைக் ரொம்ப ஹெவி செல்லிங்லாம் இன்னும் நம்ம மார்க்கெட்ல வரல. பட் ஆனா கண்டிப்பா வரதான் போகுது அது. ஏன்னா கன்டினியூஸா மார்க்கெட் அப் சைட்ல போ முடியாது. கொஞ்சம் கரெக்ஷன் நடக்க தான் செய்யும். பட் மார்க்கெட்ல இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னு. இந்தியா விக்ஸ் இண்டிகேட்டர் பண்றத பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் ஃபியர் ரொம்ப நெறைய இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இந்த ஃபியர் வந்து நாளைக்கு மார்க்கெட் பெருசா மூவ் ஆவல அப்படின்னா, நாளைக்கே கொஞ்சம் காணாம போயிடும். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு இன்னும் ஃபியர் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். எல்லாமே யுஎஸ் மார்க்கெட் கையில தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ என்னோட பொசிஷன பொறுத்தவரையும் பேங்க் நிஃப்டி நான் ஃப்ரைடே வீடியோ போடலன்னு நெனைக்கிறேன். பட் யூசுவலா எடுக்கிற பொசிஷன் நான் எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நாளு வியாழக்கிழமை நான் ஒரே ஒரு குவான்டிட்டி எடுத்திருந்தேன். அந்த ஸ்ட்ரைக்க க்ளோஸ் பண்ணல. பட் எப்பயோ எடுக்கிற பொசிஷன் எடுத்துட்டேன். எந்த ஸ்ட்ரைக்ல எடுத்தேன் அப்படின்னா, அயன்ஃப்ளை வந்து 51,200ல எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கான எட்ஜ் வந்து வீக்லில சம்திங் 51,000ம் 51,400ம் கால் சைட்ல பை பண்ணி வச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் பொசிஷன பொறுத்தவரையும் நல்ல ஒரு டீசென்ட்டான லாஸ்ல போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிட்டிங் எல்லாம் கழிச்சு விட்டோம் அப்படின்னா, ஒரு 90Kல போயிட்டுருக்குது லாஸ்ட் நெனைக்கிறேன். 90K லாஸ்ட்ல போயிட்டுருக்கு. இது பேங்க் எக்ஸ்ல சும்மா சின்ன சின்ன ட்ரேடு ரொம்ப ஓடிஎம் ட்ரேடு இதெல்லாம் ஜஸ்ட் டைம் பாஸ் தான் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா. ஏதாவது லக்ல ரேஷியோல வந்து மார்க்கெட் விழுமான்னு பார்த்தேன். எந்த லக்லயும் மார்க்கெட்ல விழுற மாரிலாம் தெர்ல. ஸோ ஜஸ்ட் ஒண்ணும் பெருசா அங்க ஒண்ணுமே பண்ணல பேங்க் எக்ஸ்ல. ஸோ ஓவராலா இந்த பொசிஷன் தான் மெயின் பொசிஷனு. பொசிஷன் போறத பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமா ஃபேவராவே பொசிஷன் போல. ஓப்பனிங்லேருந்தே காரணம் ரொம்ப சிம்பிள் தான். இந்தியா விக்ஸ் 50% ஏறுச்சுன்னா ஐவி என்ன ஆகும் அப்படின்றது கிளியரா தெரியும். இந்த கம்ப்ளீட் பொசிஷனே வேகா பேஸ்டு பொசிஷனு. ஸோ வேகால தான் இங்க பெரிய சேஞ்சே நடந்திருக்கு ஃபியர்னால. ஸோ அப்படின்னும்போது ஒண்ணும் பெருசா பொசிஷன் கை குடுக்கல. கை குடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன்னா லைக் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி வந்து ரூ. 744 க்ளோஸ் ஆச்சு முந்தா நேத்து. ஐ மீன் ஃப்ரைடே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 780. ஸோ 40 பாயிண்ட் தான் வீக்லில ஸ்பைக் ஆயிருக்கு. இன்ட்ராடேல வீக்லி நல்லா ஸ்பைக் ஆச்சு. பட் எண்ட் ஆஃப் த
டே இந்த வீக் இப்போ ஆப்ஷன் முடியறனால டிகேக்கு வந்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது மார்க்கெட் எங்க போனாலும். பட் நெக்ஸ்ட் வீக் இன்னும் அந்த மோட்ல இல்ல. ரூ. 1160 இருந்துச்சு. இப்ப ரூ. 460 250 பாயிண்ட்டுக்கு மேல நெக்ஸ்ட் வீக்ல ஆக்சுவலா ஸ்பைக் ஆயிருச்சு 14த். ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் இன்னமும் லாஸ ஹோல்ட் பண்ணுது. மோஸ்ட்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பொசிஷன் லைக் இன்னமும் ரொம்ப வொர்ஸ்ட்டான ரிஸ்க்குக்குலாம் போல. ஸ்டில் லைக் இந்த வாலடைலிட்டி பிரச்சனையால தான் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்க மாரி தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எதுவும் இஷ்யூ இல்ல அப்டின்னா, இந்த பொசிஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா வரலாம். ஈவன் டவுன் சைட்ல போனாலும் எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. 1.2, 1.3 லாஸ் அப்படியே ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்ட் ஆயிடும்னு நெனைக்கிறேன். பட் ரிவர்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இந்த பொசிஷன்ல. ஏன்னா ரிவர்ஸ் அப்படின்னும்போது என்னோட ஸ்ட்ரைக்லேருந்து மார்க்கெட் 1000 பாயிண்ட் கிட்ட வெளியே இருக்கு. 1000 பாயிண்ட் நாளைக்கே ஒரு 500 பாயிண்ட் ரிவர்ஸ் வந்துட்டு வீக்லி வந்து ஒரு ரூ. 400 போயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து அப்படியே இங்கேயே நின்றுச்சு அப்படின்னா, அது என்ன ஹியூஜ் ரிஸ்க்ல போட்டுரும். லாஸ்ட் வீக் அதுதான் ஆக்சுவல் சினாரியோவே நடந்துச்சு. லாஸ்ட் வீக் இந்த மாரி நடக்கல. மண்டே வந்து சடனா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆன உடனேயும், நெக்ஸ்ட் வீக் பிரீமியம் சடனா ஏறிருச்சு. திரும்பி இறங்குறதுக்கே அடம் பிடிக்கல. பட் இன்னைக்கு இந்த பொசிஷன் லைக் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற மாரி ஸ்டில் ஒரு ஹோப் இருக்கு. ஏன் அப்படின்னா, லைக் இன்னைக்கு ஏறுனது ஓரளவுக்கு கீழ இறங்கிருச்சு. பட் ரொம்ப கீழ இறங்கல. பட் கொஞ்ச நாது இறங்க ட்ரை பண்ணுது. மார்க்கெட் கொஞ்சம் கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். பட் ப்ராஃபிட்லலாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. மிஞ்சி போனா ஒரு ரூ. 30,000 ரூ. 40,000 லாஸ்ட்ல வருவேன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட்ல வரலாம். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாரி இந்த பொசிஷன் நான் எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 51,200. ஸோ இந்த ஸ்ப்ரெட்லலாம் லைக் ஆஸ்க்குக்கு பிட்டிங் பிரைஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்க் பிரைஸ்க்கும் ஆஃபர் பிரைஸுக்கும் ரூ. 40 கிட்ட ஸ்ப்ரெட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னமும் எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே யூசுவலா இதெல்லாம் ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கும். லைக் ரன் டைம்லயே எனக்கு தெரிஞ்சு ரூ. 30 கிட்ட டிஃபரன்ஸ் ஓடுது. யூசுவலா இதெல்லாம் ரூ. 10 இருக்க வேண்டிய டிஃபரன்ஸ் இல்லனா ரூ. 15 மேக்ஸிமம். இதுல எதுக்கு ரூ. 30 டிஃபரன்ஸ்ல ஓடுது தெரியல. மார்க்கெட் கம்ப்ளீட்டா பேனிக்ல இருக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஏதோ ஒரு சைடு சொருகுனாலும் 1.5% கேபிட்டல் அவுட் அவ்வளோதான். வேற ஒண்ணும் பெருசா லாஸ் பண்றது கிடையாது. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்னு. இந்த பொசிஷன் கை குடுக்குதா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ பொசிஷன செப்பரேட்டா பார்க்கணும் அப்படின்னா, லைக் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்த கேலண்டர். ஸோ கேலண்டர் சம்வேர் இங்க எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ரூ. 508 சம்திங்ல எடுத்திருப்பேன். இப்ப கேலண்டர் ரூ. 548. கேலண்டர்லயே எனக்கு ரூ. 40 கிட்ட லாஸு. ரூ. 40 லாஸுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, லைக் ஈவன் கரண்ட் வீக் எனக்கு இந்த மணியா மூவ் ஆனாலும் சரி, பட் நெக்ஸ்ட் வீக்ல டிக்கவே இல்லன்றனால அது கொஞ்சம் பிரஷர் போட்டுட்டு இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அயர்ன் ஃப்ளைல ஒண்ணும் பண்ண முடியாது. அயர்ன் ஃப்ளை அவ்வளோதான். இவ்வளோதான் அயர்ன் ஃப்ளை. ஸோ அயர்ன் ஃப்ளை ஆல்மோஸ்ட் நான் எடுக்கும்போது ரூ. 750 சம்திங் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன் கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா. இந்த ரேஞ்சில தான் எங்கேயோ எடுத்தேன். ரூ. 700 சம்திங் எங்கேயோ எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன் இந்த ரேஞ்சில. பட் இப்ப 800 சம்திங்ல போயிட்டுருக்கு. ஸோ அயர்ன் ஃப்ளைலயும் ஒரு டீசென்ட்டான லாஸ் தான். ஸோ 2 பொசிஷன் லாஸ். அயர்ன் ஃப்ளை வந்து தெளிவா தெரியும். ஏன்னா அயர்ன் ஃப்ளையோட மேக்ஸிமம் ரிஸ்க் 1200 நெனைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்கறதுக்கு ஒரே மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்ல ஏதாவது ஐவி குறையணும். ஐவி ரொம்ப அதிகமா போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் பொசிஷன் எடுக்கும்போது 14.5 சம்திங்ல இருந்துச்சு. இப்ப ஐவி ஆல்மோஸ்ட் 26க்கு போயிருச்சு. ஸோ ஐவி டபுள் ஆயிருச்சு. அதனால தான் இது பிரச்சனை குடுத்துட்டு இருக்கு. என்னதான் லைக் கரண்ட் வீக்ல பை பண்ணி வச்சிருந்தாலும், அதால நெக்ஸ்ட் வீக்கோட ஐவிக்கு ஈக்குவலா மூவ் குடுக்க முடியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் மார்க்கெட்டு 50,000 டூ 49,500 ரேஞ்சிலேயே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த பொசிஷன் ப்ராஃபிட்ல கூட வந்துரும். பட் அதுக்கு ஒரே ஒரு இது நடக்கணும். இந்த ஐவி கிராஷ் ஆவணும். வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஈவன் இது வந்து 1000க்கு வந்தா கூட போதும். பட் இது எப்போ வரும்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் வீக்கோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 950ல இருந்துச்சு. இந்த வீக் 1000க்கு வருமான்னு தெரியல. அட்லீஸ்ட் 1100 வந்தா கூட ஆல்மோஸ்ட் பொசிஷன் காஸ்ட் டு காஸ்ட் வந்துரும். பட் என்ன வரப்போகுது அப்படின்லாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிஸ்க்க பொறுத்தவரையும் 1.5% வொர்ஸ்ட் கேஸ் கேபிட்டல்ல ரிஸ்க் இருக்கு. ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் தூக்கி அடிச்சிருச்சு அப்படின்னா, ஓகே பார்ப்போம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 1% கிட்ட ரிஸ்க் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது ஒரு பேட் லக் தான். லைக் மார்க்கெட் எத்தன டைம் இந்த மாரி விழும் அப்படின்றதெல்லாம் தெரியல. லாஸ்ட் வீக் ரொம்ப பேட் லக். அதுக்கப்புறம் இந்த வீக் இன்னும் ரொம்ப பேட் லக். யாருக்கு தெரியும் இன்னைக்கு மார்க்கெட் கீழ விழும் இந்த மாரி நியூஸ் ஃப்ளோ வரும்னு. பட் ஸ்டில் ஓகே. எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும். எப்பயுமே எல்லாரும் சொல்ற மாரி தான். லைக் மார்க்கெட் வொர்ஸ்ட்டா இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு லாஸ குறைச்சு வச்சுக்கிறது தான் மேட்ரு. ஸோ இங்க குறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. என் பொசிஷனோட மேக்ஸிமம் ரிஸ்க் ரீச் ஆயிருச்சுன்னா ரீச் அவ்வளோதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு நாளைக்கு மார்க்கெட். அதே மாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.